திரைப்படம் தொடங்கும் போதே நம்ம முன்னாடி வர்றவன் பியர். அவன் மனசுக்குள்ளே நீண்ட நாளாக ஒரு ஆசை ஓடிக்கிட்டே இருக்குது. நிக்கிக்கு தன் காதலை சொல்லணும், அவளை ப்ரப்போஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை சொல்ல தேவையான தைரியம் மட்டும் அவனுக்கு ஒருபோதும் வரலை. எப்போதும் போல இதையும் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு தள்ளிக்கிட்டே இருந்தான். ஆனால் அந்த நாளோட இனிமேல் டீலே பண்ணக்கூடாது, இப்போவே சொல்லணும்னு முடிவு பண்ணிக்கிறான். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நிக்கிக்கு எப்படி சொல்லலாம், என்ன வார்த்தை பயன்படுத்தலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரிஹர்சல் பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ராக்டிஸ் முடிஞ்சதும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவனை உற்சாகப்படுத்தி இப்போவே போய் சொல்லுன்னு புஷ் பண்ணுறாங்க. அதனால் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புறான் பியர். ஆனால் அந்த சந்தோஷம் வீட்டுக்குள் நுழைந்த உடனே துக்கமாக மாறிடுது. அவனோட செல்ல பூனை செத்து கிடக்குது. அதுக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, அவனே தவறுதலாக மருந்து பாட்டிலை திறந்தபடியே வச்சுருந்தான். அந்த பூனை அதை தின்னிட்டு உயிரை இழந்திருக்கு. இந்த விஷயம் பியரை கடுமையாக உடைத்து விடுது. அந்த அதிர்ச்சியில் அவன் மனசாலேயே சிதறி போயிடுறான். அந்த ஷாக்கில் இருந்த பியர் பல நாளைக்கு யாருடனும் ப்ராப்பர்லி பேச மாட்டான், வெளியே போக மாட்டான். அவனோட உலகமே நின்று போன மாதிரி ஆகிடும். இதுக்குள்ளே இன்னொரு அதிர்ச்சி அவனை அடிக்கும். நிக்கி வேறொரு நாட்டுக்கு படிக்க போகிறான்னு அவனுக்கு தெரிய வருது. ஏற்கனவே உடஞ்சி போயிருந்த அவனோட வாழ்க்கை இப்போ இன்னும் அதிகமாக சிதறி போகுது. அவளை பார்க்கவே முடியாத மாதிரி ஒரு நிலை. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு கடைசி வாய்ப்பு மாதிரி ஒன்று கிடைக்கிது. யான் மூலமாக நிக்கியோட பார்ட்டிக்கு இன்வைட் வருகிறது. இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது உடனே தயாராகி மீண்டும் மிரர் முன்னாடி நின்று தன்னோட ப்ரொப்போசலை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிக்கிக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சி பியர் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறான். என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்றது குழப்பமாக இருந்த அவனுக்கு சேல்ஸ் கேர்ள் ஹெல்ப் பண்ணி ஒரு அழகான லாக்கெட்டை தேர்ந்தெடுக்க வைக்கிறாங்க. ஆனால் கிஃப்ட் வாங்கினதால் அவனோட நர்வஸ்னஸ் குறையலை. ரொம்ப டென்ஷனில் ஹாஃப் ஜோக் மாதிரி என்னோட லக் சரியாக ஆக ஏதாவது இருக்கான்னு கேட்டுடுறான். அதுக்கு சேல்ஸ் கேர்ள் சிரித்தபடி சில லக்கி சாம்ஸ் காட்டுறாங்க. பியருக்கு அவன் ஒன்றும் பெருசாக பிடிக்கல. அப்போ தான் அவன் கண்ணுக்கு ஒரு விசித்திரமான குச்சி மாதிரி ஒன்று தெரியும். அதில் இதை வச்சு ஒரு விஷ் பண்ணால் அது நிறைவேறும்னு எழுதப்பட்டிருக்கும். பியர் அதை பார்த்து ஆச்சரியமாக சிரித்து இது உண்மையாகவே வேலை செய்யுமான்னு கேட்குறான். அந்த நிமிஷம் சேல்ஸ் கேர்ள் முகம் திடீர்னு மாதிரி மிகவும் சீரியஸாக இதை யூஸ் பண்ணவங்க வாழ்க்கை ஒருபோதும் முன்னாடி மாதிரி இருக்காதுன்னு எச்சரிக்கிறாங்க. பியருக்கு ஒரு நிமிஷம் பயமாக தோன்றினாலும் உடனே அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறான். இப்படி விசித்திரமான விஷயங்களை அவன் நம்பவே மாட்டான். ஆனால் இன்றைய நாள் அவனுக்கு சாதாரண நாள் இல்லை, காதலை சொல்ல வேண்டிய நாள். அதனால் அந்த மந்திர குச்சியையும் வாங்கிக்கிட்டு பார்ட்டிக்கு போகிறான். அங்கே எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளவு நேரமாக தயாராக இருந்த பியரால் அந்த பார்ட்டியில் கூட நிக்கிக்கு கிஃப்டை கொடுக்க முடியல. அவளை பார்க்கிறான், பேச நினைக்கிறான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கி கிடக்குது. பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கும்போது பியர் தன்னோட ஃப்ரெண்ட் யானுக்கு சைன் கொடுத்து எல்லாரையும் வெளியே அனுப்புன்னு சொல்கிறான். அவனுக்கும் நிக்கிக்கும் கொஞ்ச நேரம் தனியாக பேச வாய்ப்பு வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நிக்கியை காரில் ஏற்றி வீட்டுக்கு ட்ராப் பண்ண பியர் கிளம்புறான். முழு வழியிலையும் அவனோட மனசு ஒரே குழப்பம். இப்போ சொல்லணும், இல்லைனா இனிமேல் ஒருபோதும் சொல்ல முடியாது. தன் உணர்வுகளையெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா வார்த்தைகளும் அந்த நேரத்தில் மறந்து போயிடுது. மனசுக்குள்ளே 100 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே நிக்கி வீட்டுக்கு வந்துடுறான். இன்றைக்கும் பியர் தன் காதலை சொல்ல முடியாமல் தள்ளி போட்டுடுறான். நிக்கி கார்லேருந்து இறங்கி உள்ளே போக ஆரம்பிக்கிறாள். அந்த நேரத்தில் வேதனையோட பியர் அவளை கூப்பிடுறான். நிக்கி நின்று திரும்பி என்னாச்சு பியர்னு கேட்குறான். ஆனால் அவனால் இன்னும் எதுவும் சொல்ல முடியல, வார்த்தைகள் வரல. அவன் கண்களே அவன் சொல்ல விரும்புகிறத சொல்ல ஆரம்பிக்குது. அந்த சைலன்ஸில் நிக்கிக்கு ஏதோ புரிஞ்சிடுது. அவளுடைய நேராக நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்குறான். இந்த கேள்வியே பியருக்கு மின்னல் அடித்த மாதிரி ஷாக். அவன் மவுத் ஓப்பன் ஆகிடும், ஆனால் பதில் வராது. நிக்கி திரும்பி போயிடுறா. அவ்வளோ பெரிய கோல்டன் சான்ஸ் அவனோட கையில் இருந்தும் அதே கையிலேருந்து வழுந்து போயிடுது. அந்த பேனிக்கில் எல்லாத்தையும் சம்ஹவ் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி பியர் ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கியிருந்த அந்த மந்திர குச்சியை எடுத்து புடைக்கிறான். உடைக்கும்போது அவன் விஷ் பண்ணுறது ஒன்று தான், நிக்கி என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணணும். விஷ் பண்ணிய உடனே அந்த இடம் முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி சூழ்ந்த மாதிரி தோணும்.
ஏதோ மாறி போச்சு அப்படின்ற ஃபீலிங். ஆனால் அந்த நேரத்தில் பியருக்கு விஷயம் எவ்வளவு ஆழமாக போயிருக்குன்னு தெரியாது. அவன் கார் ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப போகிறப்போ நிக்கி கேட்டில் நின்று அவனை பார்த்துக்கிட்டு இருப்பாள். திடீர்னு அவள் ஓடி வந்து, உன் வீட்டுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறான். பியர் ஆச்சரியப்பட்டு, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். நிக்கியோட கண்களில் அந்த நேரத்தில் ஒரு விசித்திரமான மிக்ஸ் இருக்கும். வலி, பயம், ஏக்கம் எல்லாம் கலந்து இருக்கும். நிக்கி மெதுவாக, எனக்கு பயமாக இருக்குது, இன்றைக்கி தனியாக இருக்க விருப்பம் இல்லை, உன் கூட இருக்கணும்னு சொல்கிறாள். பியருக்கு இதெல்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஆனாலும் அவனை உடனே சம்மதிக்கிறான். ஏன் இல்லை, என் வீட்டுக்கு வான்னு சொல்லி அவளை காரில் கூட்டிக்கிட்டு போகிறான். அவள் காரில் ஏறிய உடனே தூங்கிடுறான். அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரை பியரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது. எப்படியோ வீட்டுக்கு கொண்டு வந்து எழுப்புறான். வீட்டுக்கு வந்ததும் நிக்கி நேராக அவன் ரூமுக்கு போய் பெட்டில் உட்காந்துக்கிறான். அதை பார்த்து பியர் இன்னும் ஆச்சரியமாக, திடீர்னு என் வீட்டுக்கு எப்படி வந்த, எந்த பிளானும் இல்லையேன்னு கேட்குறான். அதுக்கு நிக்கி அழுதுகிட்டே, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நோயாளி, அம்மாவுக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ், இந்த துக்கத்தை தனியாக தாங்க முடியல, அதான் உங்ககிட்ட தான் வந்தேன்னு சொல்கிறாள். அவளோட கண்ணீரை பார்த்த பியர் அதை முழுசாக நம்பிடுறான். அவன் அருகே சென்று அவளை ஆறுதல் சொல்ல முயற்சிக்கிறான். நிக்கி அவன் தோளில் தலையை வைத்து அவனுக்கு இன்னும் நெருக்கமாக வர ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பியரால் நம்பவே முடியல. அவன் கனவுல நினச்சது மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவனுக்குள் ஒரு பயமும் தொடங்குது. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி நார்மலாக இருந்த அவ திடீர்னு இவ்வளவு மாறிட்டாளேன்னு, ஒருவேளை ஏதோ ஸ்பெல்ல இருக்கிறாளோன்னு தோணும். அந்த சந்தேகம் உண்மையாக மாறுற மாதிரி. சில நொடிகளுக்கு பிறகு நிக்கி திடீர்னு பியரை பார்த்து, நீ இங்கே என்ன பண்ணுற, நான் எப்படி இங்கே வந்தேன் அன்னு கேட்டு அவனை தள்ளி விடுறான். பியர் கன்ஃபியூஸ் ஆகி, நீயே இன்சிஸ்ட் பண்ணி வந்த, இப்போ என் வீட்டில் இருக்க அன்னு சொல்கிறான். அவள் இன்னும் குழப்பத்தில் இருக்கும்போதே மறுபடியும் திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். மாத்திரை மாதிரி, ஸ்விட்ச் மாதிரி, மேஜிக் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்த மாதிரி. அந்த இரவு முழுக்க பியரால் தூங்க முடியாது. நிக்கி காட்டுற நடத்த, அவளோட திடீர் உணர்ச்சி மாற்றங்கள், அவன் மீது காட்டுற அசாதாரணமான ஈர்ப்பு, இவையெல்லாம் அந்த மந்திர குச்சியால் தான் நடக்குது என்று அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது நிக்கி உண்மையில் அவனை காதலிக்கலை. இது இயல்பான காதல் இல்லை, இது மேஜிக்கால் ஃபோர்ஸ்டான ஒரு மாயை. அந்த ரியலைசேஷன் அவனை கலக்கத்துக்கு உள்ளாக்குது. காலையிலேயே எழுந்த உடனே பியர் அந்த குச்சி பற்றி இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கல. இதனால் கன்ஃபியூஷன் இன்னும் அதிகமாகுது. அதே நேரத்தில் ஒருவேளை நிக்கிக்கும் தன்மேல் உண்மையிலேயே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கலாமே என்ற தவறான நம்பிக்கையும் அவனுக்குள் சிறிது சிறிதாக உருவாக ஆரம்பிக்குது. இந்த குழப்பத்தோட கிச்சனுக்கு போகும் பியர் அங்கே பார்த்த காட்சி அவனை முழுக்க உறைய வைக்குது. நிக்கி செத்து கிடந்த அவன் பூனைக்கு அருகில் ஒரு விசித்திரமான ரிச்சுவல் பண்ணிக்கிட்டே இருப்பாள். பூனையின் உடல் பகுதிகளையும் சில சின்னங்களையும் வைத்து புரியாத மாதிரி ஏதோ செய்கிறான். அதை பார்த்த பியர் பயந்து போயிடுவான். ஆனால் அடுத்த நொடியில் அவனை ரொம்ப லவ்வாக கூப்பிடுவான். அவனால் அந்த நேரத்தில் எதுவும் கேட்கவோ எதிர்க்கவோ முடியாது. இந்த பயமும் ஈர்ப்பும் கலந்த நிலையில் இருவரும் ஒர்க்கிங்க்கு போகிறாங்க. அங்கே நிக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக, நான் பியரோட ஒரு நைட் இருந்தேன்னு யானிட்ட சொல்கிறாள். அது பியருக்கே ஆக்வர்ட் ஃபீல் தரும். அதே நேரத்தில் பியர் யானிட, நிக்கியோட பேரண்ட்ஸ் ரொம்ப நோயாளின்னு முன்னாடியே ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பியான் ஸ்ட்ரெயிட்டாக ஷாக் ஆகி அவங்க நோயாளி இல்லையேன்னு சொல்கிறான். ஏன் சொல்கிறது பியருக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி. நிக்கியோட பேரண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இருவரும் ஒரே இரவு உன் வீட்டில் இருந்தது இட்செல்ஃப் எனக்கு ஆச்சரியம். அவங்க உன்னை பிரதர் மாதிரி தான் பார்த்தாங்க, உன் ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லலை அப்படி ஏன் சொல்கிறான். இது கேட்ட உடனே பியருக்கு உடனே புரிஞ்சிடுது, இதெல்லாம் அந்த விஷோட விளைவு. உண்மையில் காதலிக்காத ஒரு பெண்ணை மேஜிக் மூலமாக தன்னிட்ட இப்படி இழுத்து வச்சிருக்கிறான் என்பதுக்கான கில்ட்டு அவனை உள் மனசில் தின்ன ஆரம்பிக்குது. இது தவறுன்னு தெரிஞ்சிருந்தும் அவளை தன்னை விட்டு தள்ளி வைக்க முடியல. ஏன்னா நிக்கி இப்போது அவன் மேலே காட்டுற அன்பு சாதாரணமாக இல்லை, ஒரு அப்சசிவ் அன்நேச்சுரல் லவ். நாட்கள் இப்படியே நகர ஆரம்பிக்குது. இருவரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றா வெளியே போகிறாங்க, ஒன்றா எல்லா வேலையையும் செய்கிறாங்க. பியருக்கு பார்த்தால் அவன் கனவுல நினச்ச வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும், சொர்க்கத்தில் இருக்கிறது போலவே ஃபீல் ஆகும். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே ஒரு இருண்ட கோடு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஒரு நாள் டின்னருக்கு போனபோது பியர் கேஷுவலி உன் பேரண்ட்ஸ் உண்மையில் நோயாளி தானான்னு கேட்குறான். அதோட நிக்கி முகம் உடனே சீரியஸாக மாறிடுது. அவளோட முகத்தில் ஒவ்வொரு நொடியும் புதிய எக்ஸ்ப்ரெஷன். சில சமயம் ஆச்சரியம், சில சமயம் வருத்தம், சில சமயம் சிரிப்பு. அடுத்த நொடியில் அவள் பேசாமல் எழுந்து அழ ஆரம்பிக்கிறாள். இதை ஹேண்டில் பண்ணவே பியருக்கு முடியாமல் போகும். சம்ஹவ் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றான். வீட்டுக்கு வந்தக்கப்புறகும் நிக்கி அவனுக்கு மிக அருகிலேயே இருந்துக்கிட்டு இருப்பாள். வாஷ்ரூம்க்கு போனாலும் ஃபாலோ பண்ணுவாள். இப்போ பியருக்கே இந்த ரிலேஷன்ஷிப் விசித்திரமாக தெரிய ஆரம்பிக்கும். இரவு தூங்கும்போது கூட அவனுக்கு பீஸ் கிடைக்காது. நடு இரவில் எழுந்து பார்த்தா நிக்கி ஒரு மூலையில் நின்றுட்டு இருப்பாள். சில நேரம் சிரிப்பாள், அடுத்த நிமிஷம் அழுவாள். அவளோட கண்டிஷன் ஒவ்வொரு நாளும் மோசமாக போக ஆரம்பிக்கும். ஏதோ பொசஷன் மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஒரு நேரம் வேஸை எடுத்து வாய்க்கு முன்னாடி வச்சு மனிதனாக இல்லாமல் பேய் மாதிரி நகர்ந்து பியரை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். அவன் பயந்து போயிருப்பான். அடுத்த நொடியில் பெட்டில் விழுந்து சிரிக்க ஆரம்பிப்பான். முதலாக இது ஜோக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் பியர். ஆனால் இப்போ எல்லாமே அவனுக்கு அசாதாரணமாக தெரிய ஆரம்பிக்குது. நிக்கியோட லவ் ஸ்லோவாக அப்சஷனாக மாறிடுது. மணிக்கணக்காக அவள் பியரை பார்த்துக்கிட்டு இருப்பாள். அவளோட சிரிப்பே இப்போ நிம்மதியாக இல்லை, பயமுறுத்துகிற மாதிரி மாறிடும். இந்த நிலைமையால் தாங்க முடியாமல் பியர் தன்னோட ஃப்ரெண்டு சாராவோட எல்லாத்தையும் ஷேர் பண்ண போயிடான். லன்ச் டைமில் இருவரும் உட்காந்து இருக்கும்போது, நான் நிக்கியை லவ் பண்ணினேன், ஆனால் இப்போது அவள் அந்த நிக்கி இல்லை, என்னை எங்கெங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாள். சில சமயம் அவங்க செய்கைகளை பார்த்து எனக்கே பயமாக இருக்குன்னு சொல்கிறான். அவ்வளவு சொல்லிக்கிட்டே சாண்ட்விச்சை பைட் எடுக்கிறான். உடனே ஏதோ விசித்திரமான உணர்வு. சாண்ட்விச்சை திறந்து பார்த்தா உள்ளே அவன் செத்து போன பூனையின் மீட் இருக்குது. இதை பார்த்த பேர் பயந்து போய் உடனே வாந்தி எடுக்கிறான். இதோட அவனுக்கு ஃபைனலாக புரிஞ்சிடுது, இது நார்மல் லவ் இல்லை, ஏதோ ஈவில் பவர் நிக்கியை பசஸ் பண்ணியிருக்கு. பயந்தபடி வீட்டுக்கு திரும்பி வரும்போது இன்னும் விசித்திரமான காட்சி காத்திருக்கும். நிக்கி வாயில் ஏதோ விசித்திரமான லிக்விட், ஏதோ மிருகத்தை தின்ன மாதிரி. அவளோட கண்களில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் க்ளோ, ஏதோ ஜெயிச்ச மாதிரி, அதே நேரத்தில் மனிதத்தன்மை குறைந்து போன மாதிரி. இதை பார்த்த பியர், நீ போய் ஃப்ரெஷ் ஆகுது, நான் வெளியே போயிட்டு வரேன் ஒன்று சம்ஹவ் சொல்லி அங்கிருந்து விலக முயற்சிக்கிறான். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் அவளோட கூட ஒரே வீட்டில் இருக்கிறதே அவனுக்கு தாங்க முடியாததாக ஆகிடுது. ஆனாலும் சில நாட்கள் அப்படியே போகுது. ஒரு பார்ட்டி சீனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும்போது நிக்கி பியர் மீது எக்ஸ்ட்ரீம் லவ் காட்டி, அதே சமயம் நீங்கள் எல்லாரும் செத்துட போகிறீங்கன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துகிறான். அப்போ தான் பியருக்கு கிளியராக புரியுது, இந்த லவ் இப்போது அப்சஷனை தாண்டி ஆபத்தான நிலைக்கு போயிருக்கு. வீட்டுக்கு வந்ததும் பியர் தாங்க முடியாமல், இப்போது எனக்கு உன்னை பார்த்தா அலுப்பாக இருக்குது, போதும் இனிமேல் என் வீட்டில் இருக்காதன்னு சொல்கிறான். இதை கேட்ட நிக்கி உடனே கோபத்தில் கிச்சனுக்கு போய் நைஃப் எடுக்கிறான். அந்த டென்ஷனில் பியர் சம்ஹவ் அவளை காம் பண்ணி, சரி நம்ம 2 பேருமே இங்கே தான் இருக்கலாம்னு சொல்லி சிச்சுவேஷனை சமாளிக்கிறான். அவளோட மூடு உடனே மாறி அந்த இரவு முழுக்க அவன் கையை பிடிச்சபடி தூங்குறான். ஆனால் மறுநாள் விஷயம் இன்னும் மோசமாக ஆயிடுது. ஜெலசியில் நிக்கி சாராவை காரில் அட்டாக் பண்ணி கொன்னுடுறான். இதுதான் பியருக்கு இறுதி அதிர்ச்சி. இப்போது இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறான். அவன் உடனே அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு திரும்பி போய் சேல்ஸ் கேர்ள்கிட்ட அந்த ஸ்டிக் விஷ் பேக் ஃபயர் ஆகிடுச்சு, இதிலிருந்து நான் வெளியே வரணும்னு கேட்குறான். அதுக்கு சேல்ஸ் கேர்ள் குளிர்ச்சியாக சொல்லுவாங்க, விஷ் கேட்டால் அது நிறைவேறும், அன்டூ பண்ண முடியாது, ஆனால் வேறு யாரையாவது விஷ் பண்ண வைக்கலாம். நான் இந்த வாய்ப்பை லாஸ்ட் ஹோப்பாக பிடிக்கிற பியர் ஸ்டிக்கை தன்னோட ஃப்ரெண்ட் யானிட்ட கொடுத்து, என் வாழ்க்கை நார்மலுக்கு திரும்பணும்னு விஷ் பண்ணுன்னு கேட்குறான். ஆனால் யான் க்ரீடாக திங்க் பண்ணி தன்னுக்கே எனக்கு ரொம்ப பணம் வரணும்னு விஷ் பண்ணிடுறான். குச்சி உடஞ்ச உடனே மேலிருந்து பணம் பொழிய ஆரம்பிக்கும். அந்த நொடியில் பியரின் மனசு உடஞ்சி போயிடுது. காதலும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. இப்போ ஃப்ரெண்டும் துரோகம் பண்ணிட்டான். இனி ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு பியர் புரிஞ்சுக்கிறான். விஷ் கேட்டவனே செத்துப்போனால் அந்த விஷோட விளைவும் முடிஞ்சிடும். இதை தான் கடைசி தீர்வாக தேர்ந்தெடுக்கிறான். துப்பாக்கியை எடுத்து தன்னோட வாயில் வச்சு சுட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். அவன் செத்த உடனே அந்த விஷோட கட்டுப்பாடு உடைந்து நிக்கி அந்த பவர்லேருந்து வெளியே வருகிறாள். கான்ஷியஸான பிறகு கடந்த சில நாட்களில் நடந்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகமே இருக்காது. பியரின் டெட் பாடியை பார்த்த உடனே உருக்கமாக அழ ஆரம்பிக்கிறாள்.
தன்னால் புரியாத ஒரு இருளிலிருந்து வெளியே வந்து முன்கிடக்கும் மரணத்தை பார்த்து அவள் அரை பைத்தியமாய் உடைந்து போகிறாள். இறுதியில் இந்த டிராஜிக் முடிவின் மூலம் படம் சொல்ல வர்ற லெசன் ரொம்ப கிளியர். காதல், ஆசை, விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற தவறான பாதையை தேர்ந்தெடுத்தால் அது நம்ம வாழ்க்கையே அழித்துடும். அந்த எச்சரிக்கையோட படம் முடிகிறது.